வெல்கம் டு காவ்யா வைப்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எல்லாத்தோட ஃபேவரட்டான ஒரு புளியோதரை ரெசிபி பார்க்க போறேங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் புளி ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. இத நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துட்டு, கடாய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாங்க. 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கலாங்க. இது கூட நான் 2 டீஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேங்க. மல்லியும் சேர்த்திட்டு எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கலாங்க. கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி, எண்ணெய் சூடானோனே நான் இன்னைக்கு ஒரு 4லிருந்து 5 வரமிளகாய் எடுத்திருக்கேங்க. இந்த வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க மல்லி கூட சேர்த்தி அரைச்சு எடுத்துக்கலாங்க. அதே கடாயில எண்ணெய் ஊத்தி, எண்ணெய் சூடானோனே கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்திக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்திக்கலாங்க. வேர்க்கடலை சேர்த்தும்போது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம ஏற்கனவே கரைச்சு வடிச்சு வச்சிருக்க புளிக்கரைசலை சேர்த்திக்கலாங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இது கூட 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்தும் போது இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் ஆகட்டுங்க. ஒரு கொதி வரட்டும். காவ்யா வைப்ஸ்ல டெய்லி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இப்ப கொதி வந்துருச்சுங்க. இது கூட நம்ம அரைச்சு வச்ச மசாலா சேர்த்திக்கலாங்க. மசாலா சேர்த்துனதுக்கு அப்புறம் உங்களுக்கு டைம் இருக்குன்னா சிம்ல வச்சு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. நல்லா திக்கா வரும். அப்படி இல்லைன்னா மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் வச்சிருங்க. அது நல்லா திக்கா வரணுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நல்லா திக்கா வந்திருக்கு அப்படின்னு. இப்ப நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்படி ரெடி பண்ணி நீங்க சாதத்தோட மிக்ஸ் பண்ணி ஒரு லாங் டிராவல் போறீங்கனாலும் எடுத்துட்டு போலாம். சூப்பரா இருக்கும். இது கூட நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக இன்னும் எக்ஸ்ட்ரா வேர்க்கடலை சேர்த்திக்கிறேங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு 1 கப் அரிசி வேக வச்சு எடுத்திருக்கேங்க. சாதத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டா நம்மளுக்கு புளியோதரை ரெடி ஆயிரும். புளியோதரை பிடிக்காத ஆளே இருக்க முடியாது. ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாரி லாங் டிராவல் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, காவியா வைப்ஸ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.